ஓகே, இன்னைக்கு நம்ம உணவு முறையை பத்தி பார்க்க போறோம். டயட், வாட் டைப் ஆஃப் டயட் should we take? நம்ம உடம்ப ஆரோக்கியமா நம்ம வச்சுக்கணும். பிளஸ் நோய்கள் ஏதாவது டிசீஸ் இருக்கு, அதை எப்படி கியூர் பண்ணலாம்? உணவு மூலியமா நோய்களை குணப்படுத்த முடியுமா? பிளஸ் நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும்னாக்கா நம்ம எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கணும்? பிளஸ் வெயிட் லாஸ் பண்ணணும்னா என்ன மாதிரியான உணவு நம்ம எடுத்துக்கணும்? ஆக்சுவலா நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்குன்னு நம்ம டயட்டை ஃபாலோ பண்றது இல்லை. நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். உடம்பினுடைய ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு பேராமீட்டர் வெயிட். நம்ம உடம்பு எவ்வளவு வெயிட் இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்கணும். அது ஒன் ஆஃப் தி பேராமீட்டர். பட் அது ஒண்ணு மட்டுமே எனக்கு போதும், வேற எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு வெயிட் மட்டும் லாஸ் ஆயிடணும், இப்படிதான் நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க. உடம்பு மட்டும் எனக்கு வெயிட்ல நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன். நீங்க என்ன ட்ரிங்க் சொன்னாலும் நான் குடிச்சிடுறேன், எவ்வளவு கசப்பா இருந்தாலும் நான் குடிச்சிடுறேன். ஆனா இந்த வெயிட் மட்டும் குறைச்சிடு. அது ஒரு சின்ன கோல், ஒரு சின்ன கோல். கோல் பெருசா ஆக்குங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், இத கோல் பண்ணீங்கன்னா வெயிட் தானாவே லூஸ் ஆகும். ஸோ ஓகே, நம்மளுடைய கோல் இப்ப என்ன, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், வெயிட் என்ன இருக்கணுமோ அது இருக்கணும், உடம்புல நோய்கள் இருக்கக்கூடாது, நான் ஆக்டிவா வேலை செய்யணும், டயர்ட் ஆகக்கூடாது, அடிக்கடிக்கு நான் டாக்டர் கிட்ட போகக்கூடாது, ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுனாக்கா நானே சரி பண்ணிடணும். இதெல்லாம் நம்மளுடைய கோலா இருக்கலாம். ஸோ இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா இதுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, அது நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன், ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னாக்கா இதுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க கூடாது, இது ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு செடி இருக்குது. ஒரு செடி இருக்குது, அதுக்கு அது நல்லா வளரணும், அது காய் கொடுக்கணும், பூ கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன சத்து தேவையோ அது கிடைச்சாதான் அது கொடுக்கும். அதுக்கு சரியான சத்து கிடைக்கலன்னா அது சரியா பூக்காது, சரியா காய் கொடுக்காது. அது மட்டும் இல்லாம அதை பூச்சி தாக்கம், நோய் நிறைய தாக்கம் அந்த செடியை. நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு 2 தொட்டியில 2 செடி வச்சிடுங்க, ஒரே வகையான செடி. ஒரு தொட்டியில நல்ல உரம் கொடுங்க, அதுக்கு தேவையான வெயில் தண்ணி எல்லாம் கொடுங்க. ஒரு செடியில அதெல்லாம் கொடுக்காதீங்க, சும்மா கொஞ்சமா தண்ணி கொஞ்சமா வெயில் பண்ற மாதிரி அதை வச்சு பாருங்க. ரெண்டுக்குமே வித்தியாசம் உங்களால நல்லா கண்டுபிடிக்க முடியும். சில டிசீசஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு சரியான சத்து கொடுத்தாவே அந்த டிசீஸ் தானா மறைஞ்சு போயிடும் செடியில. அதுக்குன்னு அந்த நோயை போக்குறதுக்கு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை, அதுக்கு சத்து கொடுத்தாவே அது நோய் சரியாயிடும் தானா. அதனால நம்ம உடம்புக்கு எந்த வகையான சத்துக்களை நம்ம கொடுக்கணும், எது கொடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புக்கு தேவையான சத்து எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய சத்து ரா ஃபுட்ல இருக்குது, பச்சை உணவுகள் இதுல இருக்குது. இந்த பச்சை உணவுகள் என்னென்னன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பழங்கள். சொல்லுங்க, பழங்கள். காய்கறிகள், முளைவிட்ட தானியங்கள், கொட்டை பருப்புகள், கீரைகள். இந்த அஞ்சையும் நம்ம ராவா சாப்பிட்டோம்னா இது நம்மளுக்கு மருந்தா வேலை செய்யும். இப்போ இது எந்த காம்பினேஷன்ல எப்படி சாப்பிடணும் அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம நார்மலா என்ன பண்ணுவாங்க, பழம் காலையில டிஃபனு, அதுக்கப்புறமா மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா நடுவில் எங்கேயாவது ஸ்நாக்ஸா நம்ம பழங்கள் சாப்பிடுவோம். காய்கறி கூட எப்படி சாப்பிடுவோம், ஒன்று லஞ்சுக்கு முன்னாடி சாலடா சாப்பிடுவோம், இல்லை வேற ஏதாவது நீங்க பச்சை காய்கறிகள் சாப்பிட்றீங்களா? பச்சை காய்கறி எங்க எப்போ சாப்பிட்றீங்க, எங்க சாப்பிட்றீங்க? 11 மணிக்கு நீங்க சாப்பிட்றீங்க பச்சை காய், கேரட் சாப்பிட்றீங்க அந்த மாதிரி. இப்போ நாங்க என்ன சொல்றோம்னாக்கா நீங்க இதே உணவா சாப்பிடணும், அப்பதான் இது மருந்தா வேலை செய்யும். இதையே நீங்க ஒருவேளை உணவா, லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் இல்லை இதையே உணவா சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னாக்கா நோய்கள் குணமாகும், வெயிட் லாஸ் ஆகும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், தேவையில்லாத கழிவுகள் உடம்புல சேராது, இது சோப்பா வேலை செய்யும்,
எப்படி நம்ம உடம்பு வெளியே கிளீன் பண்றதுக்கு சோப் யூஸ் பண்றோமோ, இதை நீங்க ஒருவேளை உணவா எடுத்துட்டு இந்த உடம்புக்கு என்ன கொடுக்க கூடாதோ அதெல்லாம் கொடுக்காம இருந்தீங்கன்னாக்கா இது சோப்பு மாதிரி வேலை செய்யும். ஸோ இப்போ நம்ம 2 விதமான டயட் உங்களுக்கு நான் ஷெடியூல் சொல்றேன். 2 டைப்ஸ் ஆஃப் டயட் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். ஆமா, நாளைக்கு என்ன புதனா? நாளைக்கு புதன். வியாழக்கிழமை இங்க ஒரு இயற்கை மருத்துவர் ஒருத்தர் வராரு. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுது. அவர் வந்து இந்த மாதிரி ரா ஃபுட்டு எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், இதை பத்தி புக்ஸும் எழுதியிருக்கிறாரு. இதை பத்தி புக்ஸ் எழுதியிருக்காரு. அப்புறமா முத்ராஸ், எளிமையான முத்ராஸ் அப்படின்னு அந்த புக் எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 7-8 புக் எழுதியிருக்கிறாரு. நிறைய டிராவலும் பண்றாரு. அங்கங்க டிராவல் பண்ணி இது கிளாஸ் எடுக்கிறாரு. அப்புறமா கேம்ப் நடத்துறாரு. அவர் வந்து இயற்கை நலச்சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் வந்து குடியாத்தத்துலயும் நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு என்னை வந்து துரத்துறதுக்கு வந்திருக்கிறாரு. நான் எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் என்னை விட்டுடுங்கன்னு சொல்றேன். அவர் வந்து இல்ல, நீங்க குடியாத்தத்துல இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறீங்க, இயற்கை நலச்சங்கம் ஒண்ணு ஆரம்பிங்க அப்படின்னு அவரு அது சொல்றதுக்காக வந்து நிற்கிறாரு. ஸோ நம்ம வியாழக்கிழமை அவரும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாரு உணவு பத்தி அவரும் ஒரு கிளாஸ் எடுப்பாரு. இருந்தாலும் நான் ஒரு கிளாஸ் எடுத்துறேன். ஸோ வியாழக்கிழமை நீங்க மிஸ் பண்ணாதீங்க கிளாஸ். இதே டைம் வச்சுக்கலாமா? 5 to 6. 5 to 6 இதே டைம்ல அவர் வந்து ஒரு கிளாஸ் எடுப்பாரு வியாழக்கிழமை. சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் எப்படி உணவா சாப்பிடுறது அப்படின்னாக்கா 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், காலையில ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துக்கிறது. காலையில உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரூட்ஸ் நட்ஸா இருக்கணும். இப்போ சீசன்ல என்ன ஃப்ரூட்ஸ் வருதோ அந்த ஃப்ரூட்ஸை நீங்க பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடணும். என்ன சீசன் சொல்லுங்க? பப்பாளி, மாம்பழம், நாகப்பழம், பழாப்பழம் அண்ட் எவர் கிரீன் வாழைப்பழம். வாழைப்பழம் எப்பவுமே கிடைக்குது. நம்ம இப்போ எத்தனை வகையான பழம் சொல்லியிருக்கோம்? 5 பழம் சொல்லியிருக்கிறோம். மாம்பழம், பப்பாளி, நாகப்பழம், பழாப்பழம், வாழைப்பழம். இதுல ஏதாவது ஒரு 2 வகையான ஃப்ரூட்டோ இல்லை 3 வகையான ஃப்ரூட்டோ நீங்க நல்லா பிளேட் நிறைய சாப்பிடணும். எவ்வளோ சாப்பிடணும்னாக்கா உங்க வெயிட் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கிராம் சாப்பிடணும். 70 kgs இருக்கிறீங்கன்னா 70 கிராம், சாரி, இன்டூ 10 700 கிராம் சாப்பிடணும். 60 kgs உங்க வெயிட் இருக்குனாக்கா 600 கிராம் சாப்பிடணும். உங்க உடம்பு வெயிட் இருக்கு எவ்வளோ இருக்குதோ இன்டூ 10 கிராம்ஸ் சாப்பிடணும். புரியுதா? பப்பாள அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்களா நீங்க? அப்படியே ஃப்ரூட்ஸே தான் சாப்பிடணும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு சொல்றேன். அடுத்த ஸ்டெப், ஸோ அவ்வளோ கிராம் சாப்பிடணும். கூட கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் பாதாம், ஒரு 20 பாதாம், ஒரு 10 முந்திரி, 2 அக்ரோட்டு, இல்லை கொஞ்சம் பிஸ்தா. உங்களால என்ன சாப்பிட முடியுமோ சாப்பிடலாம். சார் உங்களை மாதிரி எல்லாம் பணக்கார இல்லை சார், நாங்க எல்லாம் பாதாம் பிஸ்தா சாப்பிட்ற அளவுக்கு அப்படின்னாக்கா நீங்க வேர்க்கடலை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா தேங்காய் சாப்பிடலாம். தேங்காய் உடைச்சி ஒரு பாதி தேங்காய் நல்லா திருவிடுங்க. திருவிட்டு அது கூட பேரிச்சம்பழம் வச்சு சாப்பிடுங்க. தேங்காய், பேரிச்சை, பழங்கள், இது உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்குங்க. முடிச்சிங்களா? சரி, அதுக்கப்புறமா மதியம், இதுக்கப்புறமா நடுவில் நீங்க ஏதாவது மோர் சாப்பிடலாம், இல்லை இளநீர் சாப்பிடலாம், இல்லை ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிடலாம், இல்லை ஏதாவது ஹெர்பல் டீ சாப்பிடலாம். அது நான் சொல்றேன். இது வந்து நீங்க நடுவில் வேற ஒரு 11 மணிக்கு உங்களுக்கு திருப்பி பசி எடுக்குன்னா இது ஏதாவது சாப்பிடலாம். இளநீர், பிளாக் டீ குடிக்கலாம். இல்லை சார் என்னால் முடியவே முடியாது, எனக்கு டீ பால் போட்டு டீ குடிச்சாதான் கை காலே ஓடும் அப்படின்னாக்கா நீங்க 11 மணிக்கு குடிக்கலாம். ஆனா காலையில குடிக்கக்கூடாது. பழம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 11 மணிக்கு வேணா நீங்க குடிக்கலாம். ஓகே, இப்போ லஞ்ச் என்ன எடுக்கிறது? லஞ்ச் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் இது எடுத்துக்கலாம். காய்கறிகளும் முளை கட்டின தானியங்களும் நீங்க மதியம் லஞ்சா எடுத்துக்கலாம்.
நல்லா வெயிட்ல லூஸ் பண்ணணும், உடனே எனக்கு ரிசல்ட் தெரியணும், தைராய்டு சரி பண்ணணும், உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குது, அடிக்கடிக்கு இந்த வலி அந்த வலி வருது, இது நாங்க சொல்ற மாதிரி ஒரு வாரம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கப் இல்ல, ஒரு சாதம் கூட சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி கூட சாப்பிடக்கூடாது. மதியம் வந்து நீங்க சாலட் சாப்பிடணும். சாலட்னாக்கா எப்படின்னாக்கா இது பாருங்க, குக்கும்பர், டொமேட்டோ, வெங்காயம் இது மூணும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பவுல் ஃபுல்லா. எவ்வளோ சாலட் சாப்பிடணும்னா உங்க வெயிட் எவ்வளோ இருக்குதோ அதுல பாதி இன்டூ 10 கிராம்ஸ். 60 கிலோ இருக்கிறீங்கனாக்கா 300 கிராம் சாலட் சாப்பிடணும். 70 கிலோ வெயிட் இருக்குதுனாக்கா 350 கிராம் சாலட் சாப்பிடணும். அப்படி இல்லை கேரட்டையும் கொஞ்சம் திருவிடுங்க, கேரட் திருவிட்டு அந்த மாதிரி செய்யலாம். இல்லை மிக்சடா கூட செய்யலாம். கேரட்டு, குக்கும்பரு, உங்களால என்னென்ன வெஜிடபிள்ஸ், பீட்ரூட்டு எல்லாம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், சால்ட்டு, பெப்பரு, கொத்தமல்லி, புதினா, லெமன் ஜூஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாலடா சாப்பிடலாம். இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை சார் அப்படின்னா அப்படியே குக்கும்பரை அப்படியே எடுத்து ரவுண்ட் ரவுண்ட் பீஸ் கட் பண்ணி அப்படியே சாப்பிடுவோம். சிம்பிளா. இந்த மாதிரி சாலட் சாப்பிடணும். அப்புறமா முளை கட்டின தானியங்கள் ஒரு 50 கிராம், பச்சை பயிறு, வேர்க்கடலை, கருப்பு உளுந்து இதெல்லாம் நீங்க முளை கட்டி சாப்பிடலாம். இது முளை கட்டி கொஞ்சம் சாப்பிட்டு இது லஞ்ச் முடிஞ்சு போச்சு. ஈவினிங் ஆனா நீங்க 4 வேளை சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் நடுவில் ஏதாவது சாப்பிடணும், திருப்பி லஞ்ச் சாப்பிடணும், திருப்பி ஈவினிங் ஸ்நாக் சாப்பிடணும், அப்புறமா நைட் டின்னர் சாப்பிடணும். திருப்பி ஈவினிங் ஸ்நாக்ல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஈவினிங் ஸ்நாக் வந்து இந்த மாதிரி தேங்காய் பேரிட்டு சாப்பிடலாம். இல்லைன்னாக்கா இந்த மக்கானான்னு ஒண்ணு கிடைக்குது, ஃபாக்ஸ் நட்டுன்னு சொல்லுவாங்க, தாமரைப்பூ விதை, அது ரொம்ப நல்லது, அது சாப்பிடலாம். இல்லைனாக்கா ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல நீங்க லட்டு செஞ்சு சாப்பிடலாம். இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு மாதிரி செஞ்சு ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல ஒமேகா 3 ஒமேகா 6 ஆயில் இருக்கு. இன்னும் நம்ம உடம்புக்கு தேவையான சில ஃபேட் எல்லாம் இருக்குது. அதனால அந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸை நீங்க அரைச்சி அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு அது லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இல்லை தேங்காய் சாப்பிடலாம், இல்லை இது ஃபாக்ஸ் நட் சாப்பிடலாம், இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் வேக வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா ஏதாவது சூப் செஞ்சு சாப்பிடலாம் ஈவினிங்ல. இல்லை திருப்பி உங்களுக்கு ஏதாவது கிரீன் டீ அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது அது சாப்பிடலாம். இல்லை கட்லெட், வெஜிடபிள் கட்லெட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஸோ நீங்க இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி பாருங்க. இன்னும் வேற என்ன சாப்பிட முடியும் ஈவினிங் ஸ்நாக்கா? இல்லைன்னா புட்டு செஞ்சு சாப்பிடலாம். அவல் புட்டு, கேவுரு புட்டு அது சாப்பிடலாம் ஈவினிங்ல, கொஞ்சமா ஒரு கப்பு. சுண்டல் சாப்பிடலாம். அப்புறமா இப்போ நைட் டின்னர் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க சாப்பிடலாம். நான்வெஜ் இல்லாம வெஜிடேரியனா உங்களுக்கு என்ன விருப்பம், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதெல்லாமே நீங்க நல்லா திருப்தியா சாப்பிடலாம். நான்வெஜ் இல்லாம வெஜிடேரியன் ஃபுட்டா சாப்பிடலாம். இட்லி, தோசை, ரசம், சாம்பார், சோறு, இல்லை உங்க சப்பாத்தி, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க சாப்பிடலாம் நைட்டுக்கு. ஆனா ஒரு 8 மணிக்குள்ள சாப்பிட்டுடணும். இது ஒரு வகையான டயட்டு. இது ரொம்ப கஷ்டம் சார், என்னால முடியாது இது அப்படின்றவங்களுக்கு ஈஸியா என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க காலையில ஃப்ரூட் சாப்பிட்டுடுங்க, லஞ்ச் எடுத்துக்கோங்க. லஞ்ச் உங்களுக்கு என்ன விருப்பமோ எடுத்துக்கோங்க. நைட்ல திருப்பி நீங்க சிறுதானியங்கள்ல ஏதாவது சாப்பிடலாம். நைட் சிறுதானியங்கள்ல இது பாருங்க, வரகு, திணை, சாமை இதுல எல்லாம் இட்லி செய்யலாம். இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த மாதிரி நான் அது பார்த்துட்டு தான் அனுப்புவேன். நான் உள்ள செக் பண்ணேன். நமக்கு இந்தியா நான் பார்த்துட்டு அதை அனுப்புறேன். ஸோ இப்போ செகண்ட் டைப் ஆஃப் டயட்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, காலையில ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எடுத்துக்கலாம். மதியம் வந்து நீங்க கொஞ்சமா சாலட் எடுத்துக்கோங்க. 50% சாலட் எடுத்துக்கீங்க. இப்போ நான் 300 கிராம் சொல்லியிருக்கிறேன், 200 கிராம் கொஞ்சமா சாலட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அப்புறமா உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க லஞ்சு சாப்பிடணும். அப்புறமா நைட்ல சிறுதானியங்கள் தான் சாப்பிடணும்.
வரகு, திணை, சாமை, கேழ்வரகு, அதுல ஏதாவது நீங்க கேழ்வரகுல அடை செஞ்சு சாப்பிடலாம், கம்புல செஞ்சு சாப்பிடலாம், இல்ல இந்த வரகு பொங்கல் செய்யலாம், சாமைல பொங்கல் மாதிரி செய்யலாம். அத மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்போ நீங்க கேட்கலாம். இருங்க ஒரு நிமிஷம், நான் அலோவ் கொடுக்குறேன். இப்போ இந்த 2 வகையான டயட் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இதுல உங்களுக்கு இப்போ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, எங்க சார் ஏதோ சொல்றாரு. இல்ல நான் வந்து டாக்டர் கிட்ட போவேன். இப்போ ரீசெண்டா 1 இயர் 6 months பிஃபோர் கூட போனேன். ஆமா போறேன். நான் டாக்டர் கிட்ட போறது இல்லைன்னு இல்லை, எனக்கு தேவைப்படுதுன்னா நான் போறேன். ஈவன் நான் அலோபதி மெடிசின்ஸும் எடுக்கிறேன். ஆமா, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் அலோபதி மெடிசின்ஸ். நான் அப்படி இருந்தேன் கொஞ்ச நாள், அலோபதி கிட்டே போகக்கூடாது, அலோபதி ரொம்ப தப்பு. பட் அதனால எனக்கு வேற சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, அந்த பிரச்சனை அதிகமாயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அலோபதி சப்போர்ட்டும் எடுத்துக்கணும். நம்மளுடைய முயற்சி செய்யறோம் மேக்சிமம் போகாம இருக்கிறதுக்கு. பட் தேவைப்படுதுனாக்கா போனோம். ஒரே நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ அதனால பி கிளியர். நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சில டைம் நம்மளுக்கு அலோபதி சப்போர்ட் தேவைப்படுது. இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு அவங்க அக்குபஞ்சர் பண்றாங்க லேடிஸ். அவங்களுக்கு பைல்ஸ் மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவங்களும் இந்த டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, ஒண்ணுமே முடியல, சரியாகுது, அது கட்டி பெருசாயினே இருக்குது. அவங்க வந்து இல்லை நான் டாக்டர்கிட்டே போக மாட்டேன் அப்படின்னு ஒரே அடம். நான் கூட அவங்களுக்கு சொன்னேன், இல்லை நீங்க டாக்டர் கிட்ட போங்க, ஒரு முறை டாக்டர் கிட்ட போய் காமிங்க இது என்னது அப்படின்னு. அதுக்கப்புறமா அது கட்டி நாளுக்கு நாள் பெருசாயினே இருக்குது, ப்ளீடிங் எல்லாம் வருது ரொம்ப. அப்புறமா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் திட்டினாங்கன்னு அப்புறமா போனா டாக்டர் வந்து இது இப்படியே விட்டுருந்தீங்கன்னா அங்க கேன்சர் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா. அதனால நம்ம அப்படியாப்பட்ட ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுனாக்கா நம்ம இதுல முயற்சி பண்ணலாம், முடியலன்னா டாக்டர் கிட்ட போறதும் தப்பு இல்லை. இப்ப சொல்லுங்க, வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சுகர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? ஒரே நிமிஷம் இருக்கு, இதுக்கு பதில் சொல்லிடுறேன். அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கனாக்கா வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் எடுத்துக்கலாமா அப்படின்னு. இந்த டயட் ஃபாலோ பண்றது ஸ்டார்ட் பண்றீங்க, இப்பதான் நான் புதுசா ஸ்டார்ட் பண்றேனாக்கா வேண்டாம். நீங்க நான்வெஜ் எடுக்காம ஒரு 1 month இருங்க, 1 month இதை ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறமா வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஒரு மாசம் மட்டும் நான்வெஜ் எடுக்காம இருங்க, அப்புறமா வேணா எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்ல இது உங்க உடம்புல போய் ஊறணும், கிளீனிங் பண்ணணும், அதனால 1 மாசம் வேண்டாம். இப்போ நீங்க பிரேம்லதா சொல்லலாம். இல்ல சார், எனக்கு இப்ப வந்து பார்டர் லெவல் சுகர் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார். டேப்லெட் மெட்ஃபார்மின் 500 மில்லிகிராம் அது வந்து டெய்லி காலையில நைட்டு பாதி பாதி சாப்பிட சொன்னாரு. டயட் இருங்க, எந்த சுகர் ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க, வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் 3மே சொல்லிட்டாரு. அது சாப்பிடாது, மீதி சப்போட்டா, கொய்யா இதெல்லாம் சாப்பிடுங்கம்மான்னாரு. மாதுளை, இந்த பப்பாளி இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, அதான் நான் எனக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் சார். டெய்லி மலச்சிக்கல் பிரச்சனைக்கு சாப்பிட்டுருவோம் ஒண்ணு. இப்ப அப்படியே 1 month பைத்தியம் முடிச்ச என்னடா பண்றது, அதுக்காகவே குனிஞ்சு 10 முறை எக்ஸசைஸ் பண்றது, எதுலயா ஒண்ணு டாய்லெட் வரட்டும் நமக்கு அப்படின்னு. அது மாதிரி அந்த வாழைப்பழத்தை நிப்பாட்டினதால பயத்துல அது சாப்பிடலாம். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற வாழைப்பழம் சாப்பிடாதீங்க, மிச்சம் சாப்பிடலாம். ரஸ்தாளி, மஞ்சள், சாதா பழம், சாப்பிடலாம். சாதா பழம் தான் சார், மஞ்சள் பழம் சாப்பிடலாம், அது சாப்பிடலாம். நீங்க உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. அதுதான் வாழைப்பழம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம், நீங்க ஸ்வீட்டா இல்லாத வாழைப்பழம் சாப்பிடலாம். அந்த ஒரு வாழைப்பழம் சாப்பிடறதுனாலே நம்மளுக்கு சுகர் வந்துடும்னாக்கா அது ரொம்ப பெரிய அபராதம், என்ன சொல்றது, அநியாயம். வாழைப்பழத்தினால நம்மளுக்கு சுகர் எப்பவுமே வராது, நீங்க சாப்பிடலாம், ஸ்வீட்டா இல்லாம சாப்பிடுங்க. சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் இருங்க சார், உங்ககிட்ட ஒரே நிமிஷம் வரேன். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்? ஆமா, தைராய்டு இருக்கிறவங்க முட்டைகோசு, காலிஃபிளவர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஆமாம், ஆனா கேரட் பீட்ரூட் சாப்பிடலாம். கேரட் பீட்ரூட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. உருளைக்கிழங்கு சாப்பிடலாம். உருளைக்கிழங்கும் ரொம்ப அதிகமா வேண்டாம், கொஞ்சம்
டெய்லி சிலர் பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வேண்டாம், எப்பயாவது சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி இந்த காலிஃப்ளவர் கேபேஜ் வேண்டாம். சில கீரைகளும் தைராய்டு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி இது சாப்பிடலாம். நீங்க கேரட் பீட்ரூட் சாப்பிடலாம். பாலக்கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில கீரைகள்ல அது அதிகமாகிற தன்மை இருக்குது. பாலக்கீரை மெயினா, இன்னும் சில கீரைகள் இருக்கு நான் சொல்றேன். மெயினா பாலக்கீரை சாப்பிடக்கூடாது. சாப்பிடலாம். எஸ், வேற யாருக்காவது டவுட்? கால் நீட்டிப்போமா, கால் வலி, கால் நீட்டிப்போ, ஸ்ட்ரெச் பண்ணிக்கோ. இல்ல படுத்துக்கோ, ரொம்ப பேக் பெயின் இருக்குன்னா படுத்துக்கோ. ஓகே, இப்போ சார் சொல்லுங்க. சார் இப்ப அந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வேற எதுக்குன்னா நம்ம டேப்லெட் போட்டாலும் ஒண்ணும் ஆகாதா சார்? பேக் பெயினுக்கு ஆயுர்வேதிக் டேப்லெட் தான் எடுக்கணும். அதான் சார். டேப்லெட் எடுத்துக்கலாம். நீங்க என்ன டேப்லெட் சாப்பிடுறீங்களோ சாப்பிடுங்க. என்ன கேட்காம, டாக்டரை கேட்காம நீங்க எந்த டேப்லெட்டும் நிறுத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொன்னாங்களா மெட்ஃபார்மின் சாப்பிட்றேன், நீங்க சாப்பிடுங்க. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலும் எங்களை கேட்காம இல்லை டாக்டரை கேட்காம நீங்க டேப்லெட் நிறுத்தக்கூடாது. டேப்லெட்டும் சாப்பிடுங்க, இது டயட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அது அப்புறமா ரிசல்ட் வர வர டாக்டரே தானா டோஸ் குறைப்பாரு, இல்லை நாங்க சொல்லுவோம் உங்க சிம்டம்ஸை பார்ப்போம். அந்த டைம்ல டேப்லெட்டை அதான் சார் கேக்குறேன். ஆ இந்த ஃபுட் போதுமா சார்? போதுமா சார்? இந்த ஃபுட் போதுமா? டேப்லெட் சாப்பிடுறதுனால போதுமா சார்? ஆமா, இந்த ஃபுட் சாப்பிட்டே கூட நீங்க டேப்லெட் சாப்பிடலாம். காலி எம்டி ஸ்டொமக்ல தான் அலோபதி மெடிசின் சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்க சாப்பிட்டுட்டு அலோபதி மெடிசின் சாப்பிடலாம். அது வெறும் வயிற்றுல நீங்க சாப்பிட்டுருக்கணும். தைராய்டுக்கு வந்து எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடுறது டேப்லெட் அது சாப்பிடுறது. அதான் போடுங்க. அது கேஸ் ட்ரபிள் மாத்திரை எல்லாம் கொஞ்ச நாள்ல இது ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள்ல விட்டுலாம். 4-5 நாள்ல கேஸ் ட்ரபிள் மாத்திரை எல்லாம் விட்டுடலாம். அப்படி இருந்தாலும் கேட்டுன்னு விடணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா, இப்போ தேர்ஸ்டே அவர் வருவாரு. அவர் உங்களுக்கு சில வகையான டயட் எல்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, அதுக்கு அடுத்த வீக்ல இருந்து நம்ம ஒரு குரூப் ஆரம்பிப்போம். வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஆரம்பிச்சுட்டு அதுல நீங்க யார் யார் இது ஃபாலோ பண்றீங்க நீங்க அது போட்டோ போடணும். அது செய்யலாம். அப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், எல்லாருமே என்ன ஃபாலோ பண்றாங்க. நைட்ல கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி. ஆமா. மிக்ஸில குருமியா அடிச்சுட்டு நம்ம குக்கர்ல ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? இதோ இவங்க ஏதோ ஒரு டிப்ஸ் சொல்றாங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்க. வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் இல்ல 1/4 டம்ளர் கொள்ளு ஊற வச்சுட்டு கொஞ்சோண்டு சீரகம் போட்டுட்டு காலையிலே ஊற வச்சுக்கணும். ஈவினிங் நல்லா கழுவிட்டு ஒரு 2 முறை கழுவிட்டு மிக்ஸில வெறும் அரிசி மட்டும் எடுத்து போட்டு குறக்குறப்பா அரைச்சிட்டு மிக்ஸில போட்டு 1 டம்ளருக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி விட்டு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 5 விசில் 6 விசில் வச்சு இறக்கிட்டு மத்துல சும்மா அப்படியே கடைஞ்சிட்டு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளவு கூழ் குடிக்கிற மாதிரி இது பண்ணிட்டு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். சாப்பிடலாம். அந்த மாதிரி கூட நீங்க நைட்ல சாப்பிடலாம். கேட்டுச்சா உங்களுக்கு? சொன்னதை நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு அதுதான் ஒரு டம்ளரு கருப்பு கவுனி அரிசி, 1 டம்ளர், 1/4 கப்பு கொள்ளு, 1 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் காலையில ஊற வச்சிடணும். காலையில ஊற வச்சுட்டு அப்புறமா நைட்ல இதை மிக்சியில போட்டு அடிச்சிடணும். மிக்சியில அடிச்சுட்டு அப்புறமா குக்கர்ல போட்டுட்டு ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு ஒரு 5-6 விசில் எடுக்கணும். உப்பு அப்புறமா போட்டு நீங்க விசில் எடுத்துட்டு அப்புறமா இதை வந்து கஞ்சி மாதிரி நீங்க இதை சாப்பிடலாம். மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இந்த மாதிரி கூட இதை நீங்க சாப்பிடலாம். டைஜஷன் நல்லா ஆகும், ஏப்பம் ரெஃப்ளெக்ஸ் ஆகும். அதான் டைஜஸ்ட் ஆகலைன்னா எங்க புள்ளி அதுதான். சாப்பிடலாம் அது கூட. ஓகே, ஐ திங்க் வித் திஸ் we will conclude. வியாழக்கிழமை கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. வேற யாராவது வரணும்னாக்காலும் வரலாம்.
வியாழக்கிழமை வேற சரி. நம்ம கலந்துக்குனர்லாம் மிஸ் பண்ணாதீங்க. அவர் 70 வயசு ஆகுது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. பாய் சார்.